ஒடிசால இந்த ஃபக்கீர் மோகன்கிற ஒரு அட்டானமஸ் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் ஒரு பெண் பிஎட் படிக்கிற ஒரு பெண் வந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாயிட்டே இருந்திருக்கிறாங்க. யார் பாலியல் தொல்லை கொடுத்ததுன்னா அந்த பிஎட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியா இருக்கிற சமீர் குமார் சாஹூ அப்படிங்கிற நபர் தான். இந்த சமீரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கிட்டனா பிரின்சிபல் திலீப் கோஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ வெளியே சொன்னீங்கன்னா அவ்வளோதான் மிரட்டியிருக்காங்க. அங்கேயே வச்சு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப போராடி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் நமக்கு நீதி கிடைக்காதுன்னு நினச்சவங்க அவங்களுக்கு அவங்களே தீ வச்சுக்கிட்டாங்க. ஒரு 90% தீக்காயத்தோடு இப்போ வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்க. இவங்க வந்து இத்தனைக்கும் வந்து ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இத்தனைக்கும் வந்து பாஜகவோட ஸ்டூடெண்ட் விங்கில் இருக்கிற ஒரு பெண். இவங்களுக்கே இப்படி நடக்குதுன்னா சாதாரண பெண்களுக்கு ஒடிசால என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. ராகுல் காந்தி வந்து இது பாஜக செஞ்ச ஒரு கொலை தான், எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்கள அவங்க வந்து பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுக்கான ஒரு பலி தான் இந்த பெண்ணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு பச்சை படுகொலை தான் சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு. இந்த பெண்ணை காப்பாற்ற போனப்போ இன்னொரு மாணவனும் தீக்காயம் அடைஞ்சு அவரு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு.